Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் ப்ளூ டோன் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப வேறு லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ரெக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஆனால் நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஹிட் த லைக் பட்டன். நீங்கள் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஸோ ஒரே லைக் பட்டன் தானே, சின்னதாக தட்டி விட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட இருக்க ஓல்டு வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற புது வெர்ஷன், அதாவது ப்ரோ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும், குட்டியாக லைட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும், எக்ஸ்ப்ளோசர். ஸோ இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து -0.24 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டை வந்து +7 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 38 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 9 அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக்கை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -14 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வைப்ரன்ஸ். இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், குட்டியாக, அதாவது மிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா? ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +5 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +31 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜ் வந்து ஒரு -55 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -34 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +22 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனும் சேம் அதே மாதிரி ஒரு -100 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 16 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணிங்க. இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -54 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +66 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +13 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்கள், 3 டாட் இருக்கும், குட்டியாக இருக்கும், அதாவது கலர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சர்க்கிள் இருக்கும். கரெக்டாக 3 சர்க்கிள் தனியாக இருக்கும், ஒரு சர்க்கிள் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும்.
3 சர்க்கிள் ஒன்றா இருக்கும், ஒரு சர்க்கிள் தான் செப்பரேட்டாக இருக்கும், மாற்றி சொல்லிட்டேன். இதில் கரெக்டாக வந்து 3rd சர்க்கிள் ஃபஸ்ட்டு 1 2 3 அந்த 3rd சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கா, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களா ஹைலைட்டு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் யூஜ்ன்னு இருக்கும். ஸோ யூஜை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து 232 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை வந்து ஒரு +47 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ் இருக்கும். லூமினன்ஸ் எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கு கீழே பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ பிளெண்டிங்கை வந்து ஒரு +100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டன்னுன்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இது வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டின்னு இருக்கா, கிளாரிட்டி இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். இதில் 29 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும். 10 ஆன்ஸ் இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட்டை வந்து ஒரு -45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதர் இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கா, கான்ட்ராஸ்ட் இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், கரெக்டாக வந்து ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸ்மூத்னஸ் இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், அரௌண்ட் ஒரு 80 அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா, இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே சூப்பர். இது பிஃபோர் த இமேஜ், பிஃபோர் த கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ், இது ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இமேஜ். இப்போ நான் பர்சனோட ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் எப்படி இருந்த ஸ்கின் கலர், ஜஸ்ட் அந்த சில செட்டிங்ஸ் தான் பண்ணோம். ஸோ எந்த மாதிரி மாறி இருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர் எந்த மாதிரி இருந்தது, இப்போது எந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக அண்ட் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. சிம்பிள் தான். ப்ரீசெட் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன், அந்த ப்ரீசெட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். என்ன ப்ரோ பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு தான் கேட்கும். ஸோ இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். இதில் ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கும். அகைன் இதில் ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த 2 டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். ஜஸ்ட் அந்த ஃபைல் போட்டு ஓப்பன் பண்ணினா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவில் தான் இருக்கும். கரெக்டாக வந்து டாப்பில் இந்த இடத்துல வந்துட்டு போகும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். ஸோ இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும், எங்கே வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ எங்கே வேணால் வரும். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வரும், 2 டிஜிட் நம்பர், அகைன் ஒரு இடத்துல வரும் 2 டிஜிட் நம்பர். இந்த 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் வரும். ஜஸ்ட் அந்த ஃபைல் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் என்னைக்காவது ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.